ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னடா குழம்பு வைக்கிறதுன்னு கன்ஃப்யூஸாக இருக்கா? வாங்க நம்ம ஆந்திரா ஸ்டைலில் கொஞ்சம் போயிடலாமா? ஆந்திரா ஸ்டைலில் மாங்காய் பருப்பு குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இதுக்கு நாம் இது பாசிப்பருப்புங்க. இதை ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சிடலாம். ஊற வச்சு அதை நல்லா கழுவி எடுத்துட்டு அது கூடவே வெங்காயம், பச்சை மிளகாய், ஏன்னா நம்ம எந்த காரமும் ஆட் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு காரம் தூக்கலாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய்க்கு அப்புறம் இன்னொன்று ஆட் பண்ண போகிறேங்க. ஒரு மாங்காய் தாங்க ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த மாங்காய் ஒரு மாங்காய் ஃபுல்லாகவே போட்டுருங்க. இது கெடவும் செய்யாது சீக்கிரம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா மாங்காயோட டேஸ்ட்டும் இருக்கும். இது சாமானியம் கெடாது. ஏன்னா நம்ம நார்மல் பருப்பை தாளிச்சு வச்சா கூட சீக்கிரம் கெட்டு போயிடும். இது கெடாதுங்க. இப்போ நம்ம மாங்காய் ஒரு மாங்காய் அப்படியே கட் பண்ணி அப்படியே போட்டுடலாம். இது நீங்கள் தோல் கூட செதுக்கணும்னு அவசியம் இல்லை. இது அவியறதுல மாங்காய் இருக்கதே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு அவிஞ்சிருங்க மாங்காய். இது ஃபுல்லாக போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் ஒரு கலக்கி விட்டுக்கிறங்க. அதுக்கப்புறம் நம்ம இது கூடவே கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் இதான் நம்ம போட போகிறோம். இது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம இதை இட்லி, தோசை இந்த மாதிரி ரைஸ் இது 3க்குமே எடுத்துக்கலாம் இதை. ஏன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப காரமாகவும் இருக்காது, மசாலா வடை எதுவுமே இருக்காது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு உணவு தான். ரொம்பவே ஈஸியாகவுமே செய்யக்கூடிய ஒரு குழம்பு தான் நம்மளுக்கு. இப்போ நான் மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கலக்கி விட்டு 3 விசில் வந்தால் போதும். 3 விசில் வச்சிடலாம் நம்ம. இது கலக்கியாச்சு. கலக்குனதுக்கப்புறம் ஒரு 3 விசில் வச்சுட்டு இதை எடுத்து பார்ப்போம். இது எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம விசில் போட்டாச்சுங்க. விசில் போட்டதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா, மாங்காய் பாருங்களேன், மாங்காய் இருந்ததே தெரியல. வெறும் பச்சை மிளகாய் மட்டும் தான் தெரியுது. இதை நம்ம மத்து வச்சு நல்லா கடைஞ்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இதை தாளிக்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன கடாயை எடுத்துட்டு அது கூடயே கொஞ்சம் ஜீரகம், கடுகுளுந்து, கொஞ்சமாக கடலைப்பருப்பு இதை 3ஐயும் போட்டுட்டு அது கூடவே கொஞ்சமாக வெள்ளைப்பூண்டு இருக்கு இல்லையா, அது ஒரு 2-3 பீஸ் போடுங்க. நிறையா போடாதீங்க. ஏன்னா வெள்ளைப்பூடு டேஸ்ட்டு மாறிடும் நிறையா போட்டிங்கன்னா. கொஞ்சமாக வெள்ளைப்பூடு போட்டுக்கிறங்க. இது கூட நீங்கள் பெருங்காயம் சேர்க்குறீங்க அப்படின்னா கூட அப்படியே இதை பெருங்காயம் சேர்த்துட்டு தாளித்து அப்படியே மேலே ஊற்றிட்டு நீங்கள் மேலே அப்படியே கருவேப்பிலை தூவிட்டீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.